நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வாழைக்காய் பச்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு வாழைக்காய் வந்து பாதியாக கட் பண்ணி அதை வந்து நான் சீவி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வாழைக்காய் சீவுறதுல எடுத்து சீவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. நீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். இது வந்து பச்சரிசி மாவு. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு வரும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இது கூட கொஞ்சம் போல் 1/2 ஸ்பூனுக்கிட்ட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துடலாம். இந்த மாட்டா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கிளறிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். அப்படி இப்போ இதில் வாழைக்காயை நினச்சி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி பண்ணி வந்து எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா மாவு வந்து கொட்டட்டும். மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே வந்துச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.